அத்தியாயம் 26. அந்த வெள்ளை மற்றும் ப்ளூ கலர் கோட் ஷூட் அவன் மேனிக்கு அத்தனை பாந்தமாக பொருந்தி போயிருக்க, அங்கிருந்த பல கன்னி பெண்களின் கண்கள் அவனை சுற்றி வண்டாய் வட்டமிட, ஆனால் அவன் கண்களோ எந்த கன்னிகை பக்கமும் செல்லவில்லை. ஹாய் சமர். மேனகாவின் சொந்த அன்னை வந்து கை நீட்டினார். அவனுக்கு அத்தை முறைதான். அவன் அம்மாவும் மேனகா அப்பாவும் ராவணன் அப்பாவும் ஒன்றாய் பிறந்தவர்கள். ஆனால் பல பிரச்சனைகளால் இப்பொழுது எதிரியாகி நிற்கிறார்கள். என்னதான் அவர்கள் வெளியே பேசிக்கொள்ளாவிடனும் இது போன்ற பார்ட்டிகளுக்கு வரும்போது பேசித்தான் ஆக வேண்டும். ஹாய் மேம் என்று அவன் யாரோ போல் பேசினான். புரியுது, எங்க கூட பேச உனக்கு விருப்பம் இல்ல. பட் நாங்க உங்களை சொந்தமா தான் நினைக்கிறோம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. பிரிஞ்ச சொந்தம் ஒன்னு சேர ஒரு வழி இருக்கு என்று அவர் சற்று தள்ளி நின்ற மேனகாவை பார்த்தார். அவர் சொல்லாமலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நம்ம பிசினஸ் பத்தி பேசுறதுனா நான் இங்க இருக்கேன், இல்லனா என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அவர்களிடம் பேச விருப்பமில்லை என்பதை நாசூக்காக சொல்லிவிட்டான். யா ஓகே சமர், நீ பிஸியா இருக்க, ஐ கேட்ச் யூ லேட்டர் என்றவருக்கு முகம் என்னவோ போல் மாறிவிட்டது. என்னமாம், என்ன சொன்னாவ? ஆத்தாளும் மகளும் ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். அவன் சரிப்பட்டு வருவான்னு தோணல. அவன் ஆத்தாக்காரி மாதிரியே ரொம்ப திமிரவனுக்கு. மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசுறாண்டி. அவர் கொஞ்சம் கடுப்புடன் சொன்னார். டோன்ட் வரி மாம், அவனை நான் பாத்துக்கிறேன் என மற்றவர்கள் கவனிக்காத வண்ணம் சமர் நோக்கி சென்றாள் மேனகா. மேனகாவை பார்த்ததுமே புரிந்துவிட்டது அவள் பிரச்சனை பண்ணவே வருகிறாள் என்று. இவனை பார்க்க பிடிக்காமல்தான் அவன் இது போன்ற பார்ட்டிகளில் பங்கேற்க மறுத்து விடுவான். ஹாய் டார்லிங். எனக்கு பேர் இருக்கு மேனகா, ஆனா எனக்கு இப்படித்தானே கூப்பிட பிடிச்சிருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் டார்லிங். லுக் மேனகா, உங்க அம்மாவுக்கு சொன்னதுதான் உனக்கும். பிசினஸ் விஷயம்னா மட்டும் பேசலாம். என்ன சம்மர், மத்தவங்களும் நானும் ஒன்னா? ஃபியூச்சர்ல நமக்கு கல்யாணம் ஆக போகுது. நமக்குள்ள பேச வேண்டிய விஷயம் 1000 இருக்கு. லவ், லஸ்ட், எக்ஸ்ட்ரா. அது பார்ட்டியாக போய்விட்டது. இல்லையெனில் அவளை வண்டி வண்டியாக கேட்டிருப்பான். மரியாதை போயிடு, இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் யாருக்கிட்டையாவது காட்டு, என்கிட்ட வேணாம். இந்த மேனகா யாருக்கும் பயப்பட மாட்டா. சமர் நக்கலாக சிரித்தான். இந்த திமிர் தாண்டி உன்கிட்ட இருந்து எல்லாரையும் விலக்கி வைக்குது. பெரிய மாமா வேணும்னா நீ நல்லவன் நம்பி அவங்க குடும்பத்துல ஒருத்தையா உன்னை நினைக்கலாம். ஆனா நீ நல்ல பாம்பை விட மோசமானவனு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை விட உன்னை பத்தி யாருக்கும் தெரியாது. மேனகா அவனை காதலுடன் பார்த்தாள். பாத்தியா, இதுதான் காதல். என்ன பெத்தவங்களை விட, என்ன தத்தெடுத்து வளர்க்கறவங்களை விட நீதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்க. அப்ப எனக்கு ஏத்தவன் நீதானே? சமர் அசிங்கமாய் எதையோ சொல்ல வந்தான். பின் பெரிய தொழிலதிபர்கள் சுற்றி நிற்பதால் கோபத்தை குறைத்து கொண்டான். எனக்கு எப்பவுமே உன்னை பிடிக்காது. எனக்கு ஏத்தவளும் நீ இல்ல. மேனகா முகம் வில்லத்தனமாய் மாறியது. அன்னைக்கு கோவில்ல ஒருத்தி கூட இழிச்சு பேசினியே, அவ உனக்கு ஏத்தவளோ? சமர் கோபமாக விலகி சென்றாள். போடா போ, இந்த உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போ, எவ்ளோ பெரிய அழகிய வேணாலும் லவ் பண்ண. ஆனா கல்யாணம் இந்த மேனகா கூட மட்டும்தான் நடக்கும். நாட்கள் வேகமாக ஓடியது. சமரும் அவளை பார்க்க எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ஆனால் தமிழுக்குத்தான் வேலை பார்க்கவே நேரம் போதவில்லையே. தமிழ் அவளால் முடிந்த அத்தனை வேலையும் செய்தாள். நேர்மையான முறையில் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க முயன்றாள். இதோ 3 வாரம் கடந்து விட்டது. இன்னும் சில நாட்களில் அவள் ராவணனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தாள். இவள் இப்படி கஷ்டப்படுவதை பார்த்து ரம்யாவுக்கு கஷ்டமாக இருந்தது. எதுக்கு தமிழ் இவ்வளோ கஷ்டப்படுற? நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடி. ரம்யாவிடம் அவளால் உண்மையை சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவள் கோபத்தில் என்ன செய்வாள் என்று யூகிக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த 3 வாரங்களில் தமிழ் 4 லட்சம் சம்பாதித்து விட்டாள். அவளுக்கு மேக்ஸ் அத்துப்பொடி. அதன் மூலம் ஆன்லைனில் TNPSC ஆஸ்பிரன்ஸ் பலருக்கு கிளாஸ் எடுப்பது, பின் வாலண்டியர் வேலைக்கு செல்வது என அவள் பார்க்காத வேலையே இல்லை. இந்த 3 வாரத்தில் அவள் 6 கிலோவுக்கு மேல் இடை குறைந்து இருப்பாள். உடல் மெலிந்து கண்களை சுற்றி கருவளையம் சூழ்ந்து பார்க்கவே கஷ்டமாக இருந்தது.
இன்னும் 2 நாளில் ராவணனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 5 லட்சம் பணத்தையும் அவள் கொடுக்க வேண்டும். அவளுக்கு இன்னும் 1 லட்சமும் கொஞ்சம் சொச்சமும் தேவை. 2 நாளில் அவள் எப்படி அந்த பணத்தை திரட்ட முடியும்? மங்கிய காட்டன் சொடியில் அந்த ஹோட்டலில் பம்பரம் போல சுற்றி சுற்றி வேலை செய்து கொண்டிருந்தாள் தமிழ். அப்பொழுது உள்ளே நுழைந்தது ராவணன் கேங். அவனை பார்த்ததும் புரிந்து போனது அவளை சீண்டி பார்க்கவே வந்திருக்கிறான் என்று. இந்த மாதிரி கேவலமான ஹோட்டல்ல எப்படித்தான் சாப்பிட்றாங்களோ? உதட்டை ஒரு மாதிரி சுழித்து கொண்டான் அனீஷ். அப்போ இங்க சாப்பிட்றவங்கள பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா? கவின் நண்பனை முறைத்து பார்த்தபடி கேட்டான். அர்ஜுன், பக்கத்து ஹோட்டல்ல ஏசி இருக்கு, வா, ஏன் நம்ம அங்கே போய் சாப்பிடலாம். நாசுக்காக நண்பனை அழைத்து செல்ல பார்த்தான் கவின். ஆனால் இருந்த இடத்தை விட்டு 1 இன்ச் கூட நகர மறுத்தான் ராவணன். அப்படியா? ஆனா எனக்கு இங்கதானே சாப்பிடணும் போல இருக்கு என மேசையில் தாளம் போட்டான். அதுக்கெல்லாம் மச்சி, இங்க விட அங்க காஸ்ட்லியா இருக்கும். அப்படியா? ஆனா எனக்கு இங்கதான் சாப்பிடணும் போல இருக்கு என்று பார்வையை சுழல விட்டான் ராவணன். கவினுக்கோ பதட்டம். தமிழை பார்த்து விடுவானோ, அவளிடம் பிரச்சனை செய்வானோ என்று. ஆனால் அவளிடம் பிரச்சனை செய்யத்தான் அவன் இங்கு வந்ததே என்பதை அவன் அறிய மறந்தான் போலும். எச்சி இலைகளை போய் கொட்டிவிட்டு வந்த தமிழ் அந்த கடைசி இருக்கையில் திமிராய் அமர்ந்திருந்த ராவணன் கேங்கை பார்த்து பட்டென ஒழிந்து கொண்டாள். ஐயோ, இவன் இங்க என்ன பண்றா என பதட்டத்தில் கையை பிசைந்தாள். என்னம்மா தமிழ், இங்க நிக்கிற? ஆர்டர் எடுக்க போலையா? அண்ணே, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? சொல்லுமா, என்ன பண்ணணும்? அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்களா? சரிம்மா, நானே எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அவர் ராவணன் கேங்கிடம் போய் ஆர்டர் எடுத்தார். ராவணன் அவரை நக்கலாய் பார்த்தான். நீ போயிட்டு இங்க தமிழ்னு ஒருத்தி இருக்கால, அவளை வந்து ஆர்டர் எடுக்க சொல்லு என்றான் மேஜை மீது தாளம் போட்டபடி. அந்த பொண்ணு வேலை இருக்கு தம்பி, நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். அவளை வந்து ஆர்டர் எடுக்க சொல்லுன்னு சொன்ன இல்ல தம்பி என அவர் எதையோ சொல்ல வர சட்டென கையை தட்டிவிட்டான் ராவணன். அவன் இப்படி சட்டென அடிப்பான் என அவரை எதிர்பார்க்கவில்லை. இந்த சத்தம் கேட்டு ஓனர் அவசரமாய் ஓடி வந்தார். தம்பி, யார்பா நீ? எதுக்கு வீணா பிரச்சனை பண்ற? ஓனருக்கு முதலில் அவன் யாரென்று தெரியவில்லை. பின் மேனேஜர் வந்து ஓனரிடம் காதில் ஓதியதும் ஓனர் அப்படியே கையை கட்டிக்கொண்டு அவன் முன்னே பம்மினார். மன்னிச்சிருங்க தம்பி, நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். நீங்க என் கடைக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. உங்க அப்பா தான் தம்பி எனக்கு கடவுளே. சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? ராவணன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். அவனுக்கு பதில் அனீஷ் சொன்னான். இங்க தமிழ்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்குதுல, அந்த பொண்ணு தான் எங்களுக்கு ஆர்டர் எடுக்கணும். அவ்வளவுதானே தம்பி, இன்னும் 5 செகண்ட்ல அந்த பொண்ணை வந்து எடுப்பா என்று அவர் தமிழிடம் சென்று என்ன பேசினாரோ தெரியவில்லை. அடுத்த சில நொடிகளில் கையில் பேப்பரை பிடித்தபடி அந்த ராவணன் முன்னே வந்து நின்றாள் தமிழ். அவன் ஒவ்வொரு முறையும் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறான். பணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று அடிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டிருந்தான். அவன் பார்வை பெண்ணவளை நக்கலாக சந்தித்தது. என்ன வேணும் சார் என்று சற்று தயங்கியபடி கேட்டாள். 2 பாட்டில் விஸ்கி. ராவணன் நண்பர்கள் அவளை கிண்டல் செய்து சிரிக்க கவினுக்கு கவலையாக இருந்தது தமிழை நினைத்து. இங்க ட்ரிங்க்ஸ் கிடைக்காது சார். ராவணன் சொடக்கு போட்டு அழைத்தான். கிடைக்காதுன்னு சொன்னா எப்படி? வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் என்றான் ஆர்டராக. இன்னைக்கு செத்தடி மவளே என்று அவன் மனதோடு எண்ணிக்கொண்டது அவளுக்கும் புரியாமல் இல்லை. அத்தியாயம் 27. முடியாதுன்னு சொன்னா எப்படி? போய் வாங்கிட்டு வா என்றான் மேசையில் தாளம் போட்டபடி. முடியாது சார், தமிழ் வேம்பாக சொன்னாள். முடியாதா என கழுத்தை ஒரு மாதிரி சாய்த்தவன் அங்கு பம்மி கொண்டு நின்ற ஓனரை பார்த்தான். என்ன, உங்க சர்வீஸ் கொஞ்சம் கூட சரியில்லையே, இத பத்தி எங்க டாடி கிட்ட பேசணும் போல இருக்கே. அந்த ஓனர் பதறிக்கொண்டு ஓடி வந்தார். ஐயோ தம்பி, அப்படிலாம் சொல்லாதீங்க, இருங்க நான் பாத்துக்கிறேன் என்று அவர் தமிழை சற்று அழைத்து வந்தார். இந்தாம்மா பொண்ணே, அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து கொடு. ஐயா, அவங்க சரக்கு கேக்குறாங்க, அதை எப்படி வாங்கிட்டு வர முடியும்? நமக்கு மேல இருக்கவங்க சொன்னா நம்ம வாங்கிட்டு வந்துதான் ஆகணும். அவங்க மனசு வச்சாதான் என்னால இங்க கடையை நடத்த முடியும். இங்க கடை நடக்கணுமா இல்லையாங்கிற முடிவு உன் கையில தான் இருக்கு. ஆனா ஐயா, நீ கேட்ட உடனே நான் உனக்கு வேலை கொடுத்தேன்ல, நீ இதை கூட பண்ண மாட்டியா? ஆனா நீ மட்டும் அவங்க சொன்ன மாதிரி பண்ணலனா என் மொத்த குடும்பமும் தூக்குலதாம்மா தொங்கணும்.
கடைசி கட்டமாய் அவர் பிளாக்மெயில் செய்ய துவங்கிவிட்டார். தமிழுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. வேறு வழியே இல்லை அவளுக்கு. அவர்கள் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும். மீண்டும் அவர்களிடம் வந்து நின்றாள். என்ன ட்ரிங்க்ஸ் வேணும் என்றாள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வேண்டிய பிராண்டை சொன்னார்கள். ஏண்டா, நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு சரக்கு வாங்கிட்டு வருமா என்ன? குடும்பத்தை விட பசி முக்கியம்னா அப்ப வாங்குறது தப்பில்ல. இவ்வாறு ஒவ்வொருவரும் கிண்டல் செய்து சிரித்தார்கள். அதுவும் அவள் முன்னே. அதை கேட்டும் கேட்காதது போல அவள் மதுக்கடைக்கு சென்று அவர்கள் சொன்ன ட்ரிங்க்ஸை தேடி தேடி வாங்கி வந்தாள். கவினுக்கோ அவ்வளவு சங்கடம். அர்ஜுன், போதும் விற்றலாம். அதுக்குள்ளவா? இப்பதானே ஆரம்பிக்க போறேன் என்று அந்த சரக்கு பாட்டிலை தட்டி திறந்தான். அவளை ஒரு நொடி கூட நிம்மதியாக நிற்க விடவில்லை. கிளாஸ் எடுத்துட்டு வா, தண்ணி கொண்டு வா, சிக்கன் எடுத்துட்டு வா, மட்டன் எடுத்துட்டு வா என்று நொடிக்கொரு முறை அவளை வேலை வாங்கிக் கொண்டே இருந்தார்கள். இவர்கள் தமிழை படுத்தும் பாட்டை கண்டு பக்கத்தில் இருந்தவர்களுக்கே பாவண்டா அந்த பிள்ளை என்று பாவம் பார்க்க தோன்றியது. ஏய், பிரியாணி எடுத்துட்டு வா, ஐஸ் எடுத்துட்டு வா என்று அவளை படுத்து எடுத்தார்கள். கவின் ஒன்றும் குடிக்காத அக்மார்க் நல்லவன் இல்லை. அவனுக்கும் குடிப்பழக்கம் உண்டு. ஆனால் அவன் மேனஸ் தெரிந்தவன். சில பார்ட்டிகளில் மட்டும் மது அருந்த கூடியவன். இவர்களைப் போல் அவனாலும் அவளை பழிவாங்க இப்படி ஒரு கேவலமான முறையில் நடந்து கொள்ள முடியாது. அர்ஜுன், போதும், அவ பாவண்டா. ராவணன் அவனை நக்கலாக பார்த்தான். போதுமா? அவளுக்கு இது போதுமா? ஆமா, உனக்கு என்ன அவ மேல அவ்வளோ அக்கறை? எனக்கு மட்டும் இல்லடா, சுத்தி இருக்க அத்தனை பேரும் அவளுக்கு பாவப்படுற அளவுக்கு தான் நீங்க அவளை ட்ரீட் பண்றீங்க. ஆனா எனக்கு அவளை பார்த்தா பாவமா இல்லையே. கவின் கிட்டத்தட்ட கெஞ்சினான். மச்சி, வேணா, போதும். சரி, என் நண்பன் கேக்குறான், நம்ம கிளம்பலாம் என்றவன் வேண்டுமென்றே மேசையிலிருந்து சட்னியை அவன் காஸ்ட்லி ஷூவில் கொட்டிவிட்டான். அச்சோ, காஸ்ட்லி ஷூ வேஸ்டா போச்சே, இப்ப என்ன பண்றது? கிளீன் பண்ணணுமே என்றான் தாடியை சொரிந்தபடி. தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ஆள் இருக்கு, இருங்க நான் சுத்தம் பண்ண சொல்றேன். டே, யாரா இங்க வாங்க, தம்பி ஷூவை தொடச்சு விடுங்க. ஓனர் சத்தம் கேட்டு ஒருவன் ஓடி வந்தான். இவன் வேணாம் என்று நெற்றியை தடவியவன் அப்படியே விரலை அவன் முதுகுக்கு பின்னே காட்டினான். அங்கே நின்றது தமிழ். அந்த ஓனர் தயங்கினார். ஏற்கனவே அவளை இவர்கள் பாடாய்படுத்தி விட்டார்கள். ஆனால் இன்னும் அவளை விடமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான். இல்ல தம்பி, இவன் என்று அவர் எதையோ சொல்ல வந்தார். எனக்கு அவதான் வேணும், ஐ மீன் அவதான் வந்து தொடக்கணும் என்றான் கட்டளையாக. கவினால் இதை பார்க்க முடியவில்லை. அர்ஜுன், போதுண்டா, அவளை விடுறா. ஏற்கனவே எல்லாரும் சேர்ந்து அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க, போதுண்டா என்றான் நண்பனிடம் இறைஞ்சி. ஆனால் அவன் விடுவானா என்ன? ஏண்டா நீ என்ன கெட்டவனாவே பாக்குற? நான் ரொம்ப நல்லவன் கவன. நான் அவ கைய பிடிச்சு இழுத்தனா, இல்ல கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சனா, இல்ல ரூம்க்கு தான் கூப்பிட்டேனா? நோடா மாமே, ஐம் ஜஸ்ட் வேலை வாங்குற. அவ இங்க எச்சியில எடுக்கிற சர்வர் தானே. எச்சியிலேயே எடுக்கும்போது என் ஷூவை தொடக்க மாட்டாளா என்ன? அவ சும்மா பண்ண வேணாம், டிப்ஸ் தர என்றான் அத்தனை நக்கலாக. தன் நண்பன் செய்வது மோசமான செயல் என்று தெரிந்தாலும் கூட அவனை எதிர்த்து நிற்க முடியாது என்பதே உண்மை. இல்ல அர்ஜுன், அவ என்று கவின் என்னமோ சொல்ல வந்தான். அவனுக்கு அவளை நினைக்கும் போது வருத்தமாக இருந்தது. இருக்கட்டும் கவின், நான் பண்ற. கவின் முதுகுக்கு பின்னே கேட்டது தமிழின் குரல். ராவணன் நக்கலாக சிரித்தான். அவளுக்கே பிரச்சனை இல்ல, உனக்கு என்னடா என்றான் திமிராக. தமிழ், பிரச்சனை இல்ல கவின், அவர் சொன்ன மாதிரி நான் எச்சியில் எடுக்கிற சர்வர் தானே, எனக்கு ஒன்னும் இந்த வேலை அசிங்கமா தெரியல என்றாள் சிறு கசந்த புன்னகையுடன். கவின் வருத்தமாக விலகி நின்றான். ராவணன் நாற்காலியில் அமர்ந்திருந்தபடி அந்த காலை தூக்கி வெளியே வைத்தான். தொடடி என்பதை போல் பார்த்தான் அவளை. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அவர்களுக்குள் நடக்கும் போராட்டம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியும் தானே. தமிழ் மண்டியிட்டால் அவன் முன்னே தரையில் அமர்ந்து அவன் ஷூ காலை தொட்டாள். அவன் இதழ் மெல்ல விரிந்தது. அந்த தண்ணீர் தொட்டு அவன் ஷூவை துடைத்து விட்டாள். பாத்து, அது காஸ்ட்லி ஷூ என்றான் சிகரெட்டை எடுத்து வாயில் பற்ற வைத்தபடி. கவின் இதை பார்க்க சகிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். அந்த சிகரெட் புகையை மெல்ல அவள் முகத்தில் அருகே ஊதிவிட்டவன் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னான்.
என்னமோ அன்னைக்கு என் ஷூவை துடைக்க மாட்டேன், நான் உன் கம்பெனிக்கு தான் வேலை பார்க்கறேனே தவிர உனக்குல்லன்னு வசனம் பேசினியே, இப்ப என்னாச்சு? அத்தனை நக்கலும் திமிரும் எள்ளி விளையாடியது அவன் வார்த்தைகளில். அவள் மௌனமாக ஷூவை துடைத்தாள். பணம் இருந்தா மட்டும் உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியாதுன்னு சொன்னியே, இன்னைக்கு அதே பணத்தை வச்சுதாண்டி உன்னை ஆட்டி படைக்கிறேன். அதே பணத்துக்காகத்தான் உன்னை நாய் மாதிரி ஓட வைக்கிறேன் என்றான் ஆணவமாய். அவளால் பேச முடியாத நிலை. அவன் ஷூவை சுத்தமாக துடைத்து முடித்து எழுந்தாள் தமிழ். அதற்கு மேல் அந்த காட்சியை காண முடியாமல் கவின் வெளியே சென்று விட்டான். இப்போ இல்ல, எப்பவுமே உன்னால் என்ன ஜெயிக்க முடியாது. என்னை மீறி ஒன்னும் கழட்டவும் முடியாது. ஏன்னா நீ என் கால் தூசி கூட சமானம் இல்லடி என்று வெளியேறி எண்ணியவன் அப்படியே யூட்டர்ன் போட்டு திரும்பினான். மறந்தே போயிட்ட என்று அவன் வேலட்டிலிருந்து சில பணக்கட்டுகளை எடுத்தான். இதுக்காகத்தானே இதெல்லாம் பண்ண? உண்மையை சொல்லப்போனா எனக்கு உன்னோட சேவை ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ வாங்கிக்கோ என்று அவன் கையில் பணத்தை கொடுக்காமல் அவள் முகத்தில் வீசிவிட்டு சென்றான். தமிழ் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தாள். கலங்கிய கண்களுடன் குனிந்து பார்த்தாள். அவன் வீசி எறிந்துவிட்டு சென்ற பணம் அவள் காலடியில் விழுந்து சிதறி கிடந்தது. அங்கிருந்த அத்தனை பேரும் அவளை பாவமாக பார்த்தார்கள். ஆனால் பார்க்க மட்டும்தான் செய்தார்களே தவிர ஒருத்தர் கூட அவளுக்கு உதவ முன்வரவில்லை. தமிழ் புறங்கை கொண்டு அவள் கண்ணீரை துடைத்தாள். பின் மெல்ல குனிந்து அங்கே சிதறி விழுந்த பணக்கட்டுகளை எடுத்தாள். அந்த கடை ஓனர் தயக்கமாய் அவள் கையில் சில பண நோட்டுகளை வைத்தார். என்ன தப்பா எடுத்துக்காதுமா, இதுக்கு மேல நீ இந்த வேலைக்கு வர வேண்டாம், வேலையை விட்டு நின்னுக்க. நாங்க எங்களுக்கு மேல இருக்கவங்கள நம்பித்தான் பொழப்பு நடத்துறோம். உனக்கும் அந்த தம்பிக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா அவங்கள எதிர்த்து எங்களால பொழப்பு நடத்த முடியாது என்றார் அவர் தயக்கமாக. இதை சற்று முன் சொல்லியிருக்கலாமே. அவர் சுயநலத்திற்காகத்தானே இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது சொல்கிறார். எல்லாருமே சுயநலமாதான் இருப்பாங்க. தமிழால் என்ன சொல்ல முடியும்? அவர் இத்தனை நாள் அவளுக்கு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம். அதற்காக ஒரு நன்றியை தான் அவள் சொன்னாள். அவருக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இப்பொழுது கூட அவள் கோபப்படாமல் நன்றி சொல்லி செல்கிறாள் என்று. தமிழ் அவள் கையில் இருந்த பணத்தை பார்த்தாள். வெறும் காகித நோட்டு. இதற்கிருக்கும் மரியாதை கூட ஒரு உயிருள்ள ஜீவனுக்கு இல்லை. அவ்வளவுதான் வாழ்க்கையா? அத்தியாயம் 28. இருந்த வேலையும் போய்விட்டது. அவளுக்கு இன்னும் 1,00,000 ரூபாய் தேவை. எதுக்குத்தான் தமிழ் இப்படி கஷ்டப்படுற என்ற தோழியின் கேள்விக்கு ஒற்றை வரியில் பதில் சொல்வாள். கடன் என்று. அவள் பெயரில்தான் ஸ்கூட்டி எடுத்தார்கள். வண்டியை அவள் குடும்பம் ஓட்டினாலும் அதற்கான இஎம்ஐ மட்டும் இவள் கட்ட வேண்டுமாம். அத்துடன் அவள் கல்யாணத்திற்காக அவள் தந்தை பல லட்சம் கடன் வாங்கிவிட்டார். அது அனைத்தையும் அடைக்க வேண்டும் என்றாள். அவள் ஒன்றும் பொய் சொல்லவில்லை. நிஜமாகவே அவருக்கு எக்கச்சக்கம் கடன் இருக்கிறது. அதை அவரின் மூத்த மகளாக அவள்தானே அடைக்க வேண்டும். உன்னதான் அவர் பொண்ணே இல்லைன்னு சொல்றாரே, அப்புறம் எதுக்கு அவர் வாங்கின கடனை மட்டும் நீ கட்டணும்? அவள் சரியாகத்தான் கேட்டாள். தாய் பகை குட்டி உறவு போல. அவள் வேண்டாம், அவள் பணம் மட்டும் வேண்டுமா என்ன? தமிழ், உனக்கு பண தேவை இருக்குதுன்னு எனக்கு புரியுது. என் கல்யாணத்துக்கு நான் கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன். நான் வேணும்னா அந்த நகையை வித்து பணத்தை தரவா? சொந்த பந்தமும் உடன் பிறந்தவர்களும் கூட உதவ மறுக்கும் இந்த காலத்தில் அவள் கல்யாணத்திற்காக சேமித்த நகையை விற்று பணம் தர உதவும் மனம் யாருக்கு சார் வரும்? தமிழ் தோழியை அணைத்து கொண்டாள். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிக பெரிய பொக்கிஷம் நீ தாண்டி. ரம்யா சிரித்தாள். அத நான் தான் சொல்லணும். என் ஃப்ரெண்டு சுயநலம் இல்லாத தங்கம். இருவரின் நட்பும் அத்தனை அழகானது. தமிழுக்கு இன்னும் 1 நாள் மட்டுமே இருந்தது. என்ன செய்வது, எப்படி 1,00,000 பணத்தை பெருட்டுவது என ஒன்றும் புரியவில்லை. இருந்த வேலையும் போய்விட்டது. அந்த ஆபீஸில் உணவை கூட உண்ண மறந்து பணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். ராவணன் வர சொன்னதாக அவளுக்கு அழைப்பு வந்தது. மூக்கு வேர்த்து விட்டது போலும் அவனுக்கு. டிஃபனை முடித்து வைத்துவிட்டு அவனை பார்க்க சென்றாள். இவளை உண்ண விடாமல் செய்தவன் அங்கே ருசியாக உண்டு கொண்டிருந்தான். சொல்லுங்க சார். என்னம்மா இழைச்சு போயிட்டா? ச்சே, பார்க்கவே பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கியே. பாலும் பழமும் கொடுத்து வளர்த்த உடம்பு இப்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிருச்சே என்றான் நக்கலாக. ஆனாலும் இவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம்தான்.
தமிழ் அவனை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். சாப்பிடுறியா? அக்கறையாக விசாரித்தான். அவன் அக்கறைதான் அவளுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. இருக்கட்டும் சார். என்னம்மா நீ என்ன தப்பாவே பாக்குற, தப்பானவன் நான் நினைக்கிற. நான் நல்லவன் தெரியுமா? நீதான என்று எண்ணிக்கொண்டாள். இப்ப கூட உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. என்னதான் இருந்தாலும் நீயும் பாவம் இல்லையா? அதான் நானே ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்று சாப்பாட்டை விட்டு எழுந்தவன் கை கழுவி வந்தான். என்னன்னு கேட்க மாட்டியா? சரி, நானே சொல்றேன். நீ ரொம்ப பயப்படுற. அதாவது உன்னால எப்படியும் அந்த 5 லட்சத்தை ரெடி பண்ணிருக்க முடியாது. நீ பண்ணவும் வேண்டாம். நீ என்ன பண்ணு, பேசாம உன்னால முடியலன்னு ஒத்துக்கோ. என் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேளு. அதோட என் அம்மா கிட்ட வந்து இது ஜஸ்ட் பிராங்க் மட்டும்தான், நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லைன்னு சொல்லிடு. அதோட நான் உன்னை விட்டுடுறேன். உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்ன சொல்ற? ஆனா அது பிராங்க் இல்லையே சார். நீங்க என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணீங்க. கிஸ் பண்ணி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணீங்க. யா ஐ நோ. அது நமக்கு தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. நீ என்ன பண்ணு, அவங்க கிட்ட வந்து இது எதுவுமே உண்மைல்லன்னு சொல்லு. நடந்த ஒரு விஷயத்த நடக்கலைன்னு எப்படி சார் போய் சொல்ல முடியும்? சொல்லித்தான் ஆகணும் என்றவனின் குரல் அப்படியே மாறியது. என்னதான் குரங்கு குயில் வேஷம் போட்டாலும் அதன் குணம் காட்டி கொடுக்கற மாதிரி அவன் நல்லவனா நடிக்க ட்ரை பண்ணாலும் அவன் குணம் காட்டி கொடுத்துரும். உனக்கு வேற வழியே இல்ல. நீ என் கம்பெனில எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி, எனக்கு கடன் கொடுக்க வேண்டிய கடன்காரி. நான் சொல்றத நீ கேட்டுதாண்டி ஆகணும் என்றான் கர்ஜனையாக. தமிழ் மெல்ல சிரித்தாள். நீங்க என்னதான் நல்லவர் மாதிரி நடிச்சாலும் உங்க உண்மையான குணம் இதோ இதுதான். அப்புறம் என்ன சொன்னீங்க? வேலைக்காரியா? ஆமா, வேலைக்காரிதான். ஆனா மான ரோஷம் இருக்க வேலைக்காரி. அதனாலதான் நேத்து என் ஷூவை தொடச்சியா? அது நான் பாக்குற வேலை, செய்யற வேலை தெய்வத்துக்கு சமம். அதுக்கு நேர்மையா இருக்கணும்னு என் அப்பா அடிக்கடி சொல்வாரு. நான் அதைத்தான் பண்ணேன். ராவணன் முகம் கோபத்தில் சிவந்தது. அவ்வளோ ரோஷம் இருந்தா என் பணத்தை எடுத்து வைடி. என்ன சார், நீங்க இவ்வளவு பெரிய கம்பெனி ஓனரா இருந்துட்டு மாத்தி மாத்தி பேசலாமா? நீங்க எனக்கு கொடுத்த டைம் முடிய இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நான் நீங்க கேட்ட பணத்தை கொடுக்கலன்னா தானே நீங்க சொன்னபடி கேட்கணும். ராவணன் நக்கலாக சிரித்தான். பாவோன்னு ஒரு சான்ஸ் தர நினைச்சேன். ஆனா உனக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. பாக்குறேன்டே, இன்னும் ஒரு நாளுக்குள்ள எப்படி என் பணத்தை கொடுக்கறான்னு பாக்குற. 24 மணி நேரம் 1440 நிமிடம் இருக்கு. அதுக்குள்ள நான் நீங்க சொன்ன பணத்தை கொடுத்துருவேன். அவனை எதிர்த்து நிற்கும் இந்த திமிர் பேச்சைதான் அவன் வெறுக்கிறான். ராவணன் அவளை நெருங்கினான். உன்ன மாதிரி இதுவரைக்கும் எந்த பொண்ணுமே எனக்கு இவ்ளோ ஆட்டம் காட்டினதில்லடி. ஆனா இந்த திமிர் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட தைரியமும் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரி இன்னும் 24 மணி நேரம் 1440 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நீ பணத்தை கொண்டு வந்து குடு. அப்ப நான் உன்னை பேசாம விட்டுருவேன். ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நீ என்ன நம்பலாம் என்றான் கைகள் இரண்டையும் மேலே தூக்கி. தமிழ் வெளியே செல்ல எத்தனிக்க, ஆனா ஒருவேளை நீ பணத்தை கொண்டு வரலனா என்று டேபிள் மீதிருந்த பேனாவை எடுத்து சுழற்றினான். நான் கொடுத்துருவேன். ஒருவேளை நான் கொடுத்துருவேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. பை சான்ஸ் உன்னால கொடுக்க முடியாம போனா அப்ப கூட உங்க அம்மா கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன் என்றாள் பட்டன. அவன் சிரித்தான். நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு நான் வேற விஷயம் வச்சிருக்கேன். நான் சொல்ற விஷயத்துக்கு நீ ஒத்துக்கணும். அவன் விபரீதமாகத்தான் சொல்வான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவள் தன்னை நம்பினாள். சரி என்றாள் உறுதியாக. ராவணன் சிரித்தான். ஆனால் அவன் சிரிப்பில் இருக்கும் வசீகரம் அத்தனை அழகு.